ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தில் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு எடுத்துகிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது பருப்பு இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். மேலே இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு பிளேட்டு போட்டு மூடிட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினோடனே இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. இதை கரண்டியால் நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுட்டு குக்கரில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த குக்கரில் இந்த பருப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்கு. ஏன்னா பருப்பில் தண்ணி இல்லை, நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு பருப்பு வேகிறதுக்கு. அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் குட்டி வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் வடகம் தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிக்கல நான் இன்னைக்கு. வடகம் போட்டு வடகம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.